டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா வழங்கும் பிஹைண்ட் உட்ஸ் குரு பெயர்ச்சி பலன்கள் 2025 பவர்ட் பை ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, மஞ்சு குரூப், சிம்ஸ் ஹலோ டாக்டர், அஸ்வின் ஸ்வீட்ஸ், அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். நோ ட்விஸ்ட், நோ ரிஸ்க். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதம் வழங்கும் பிஹைண்ட் உட்ஸ் குரு பயிற்சி பலன்கள் 2025 பவர்ட் பை ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, மஞ்சு குரூப்ஸ், சிம்ஸ் ஹலோ டாக்டர், அஸ்வின் ஸ்வீட்ஸ், அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். நோ ட்விஸ்ட், நோ ரிஸ்க். குரு பெயர்ச்சி மேஷத்துக்கு 7ஆம் இடத்தை பார்ப்பதும், அதே போல் 9ஆம் இடத்தை பார்ப்பதும், 11ஆம் இடத்தை பார்ப்பதும், அவங்களுக்கு ஏற்கனவே 7.5 சனிக்குள்ளே இருந்தாலும், மேஷ ராசிக்காரங்களுக்கு ஏற்கனவே தேகாரக்கத்தில் ரொம்ப கவனமாக இருந்தாலும் அவர்களுக்கு நிரந்தரமாக வயிறு நரம்பு எப்பொழுதும் உண்டு. அது என்ன இருந்தாலும் அவங்களுக்கு வரும். அதுலேருந்து எப்போவுமே வாழ்க்கை ஃபுல்லாக அது பிறந்ததுலேருந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதை மட்டும் இவங்க கவனமாக பார்த்துக்கணும். உடற்பயிற்சி செய்தாவே எல்லாத்திலையும் ஜெயம் ஏற்படுத்தக்கூடிய அதி அற்புதம். தொடர்ச்சியாக இருந்த பலவிதமான கஷ்டங்கள் நீங்கும். எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்லது நடக்கும். வண்டி வாகனங்கள், புது தொழில், புது அமைப்பு, கல்யாண அமைப்பு, திருமணம், இது வீடு கட்டுறது, இன்டீரியர் அதிகமாக பண்ணுறதெல்லாம் மேஷராசிக்காரர்கள். மேஷராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய கண்டிப்பாக தனிப்பட்ட தொழில் தொடங்குவாங்க 7.5 சனியில். அதுவே ஆச்சரியமாக இருக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவி சண்டை ஆகி பிரிந்தவர்களெல்லாம் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு ஏற்படும். வக்கீல்கிட்ட கோர்ட்டு டைவர்ஷன் போன விவாகரத்து வழக்குகள் கூட எங்களை ஆள விட்றா, நாங்கள் 2 பேரும் ஒன்றா ஆயிடுறோன்ட்டு சேர்ந்துருவாங்க. ஸோ எல்லா விதத்திலும் இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு நன்மையை தரும். குரு பெயர்ச்சி 2025 மேஷராசி இதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3ஆம் இடத்துல குரு பகவான் வரார். குரு பகவான் 3ஆம் இடத்துல வரக்கூடிய இந்த காலகட்டம் சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் இவர்களுக்கு இருக்கும். கல்யாணம் ஆயாச்சு, சகோதர சகோதரிலாம் தள்ளி இருப்பான்னு பார்த்தா இப்போ ஒற்றுமையாக சேர்றதுக்கு உண்டான காலகட்டம். பேசாதவர்கள் திருப்பி பேசுவார்கள். இத்தனை நாள் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு எல்லாருக்கிட்டையும் ரெகக்னேஷன் கிடைக்கல. நான் பேசுகிறது யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க, நான் பேசுகிறது யாருக்குமே புரிய மாட்டேங்குது, நான் சொல்கிறது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு கேட்டால், நீங்கள் சாதாரணமாக பேசுவீங்க, மிகப்பெரிய அளவுக்கு குரு உங்களுக்கு உயர்த்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருந்துருக்கு. விரயத்தில் லாபம், லாபத்தில் விரயங்கிற மாதிரி இவங்களுக்கு இரண்டுமே நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இவர்களை பொறுத்தளவுக்கு பொதுவாகவே இந்த குரு பெயர்ச்சி பார்த்தீங்கன்னா குருவுடைய ஆதிக்கத்தில் தான் எல்லாருமே இருக்காங்க. சனி பகவான் குருவுடைய வீட்டில் இருக்காங்க. ராகு கரெக்டாக பார்த்தீங்கன்னா குருவிலிருந்து 9ஆம் இடத்துல இருக்காங்க. ஸோ எல்லாமே இந்த குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் இருக்கங்காட்டி எல்லாமே நல்ல காரியங்களாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள். ஆனால் உடம்பு உபாதைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கழுத்து சம்பந்தமான பிரச்சனைகளில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும். சின்ன சின்ன விஷயங்களில் எனக்கு எல்லாம் தெரியுங்கிற எண்ணங்கள் வரவே கூடாது. எப்போவுமே எப்படி மாடுக்கு கொம்பு வளரும்போது செருக்கு வளரும் அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு எல்லாம் தெரியுங்கிற எண்ணங்கள் மட்டும் அவங்க குறைச்சிக்கிட்டாங்கன்னா மிகப்பெரிய பலன்களை அவர்களுக்கு கொடுக்கக்கூடியதாக அமைத்து கொடுக்கும். அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா மேஷராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சின்ன ஏஜுக்கு ஏற்ற மெச்சூரிட்டின்னு சொல்லுவாங்கள்ல, அடுத்த நிலை மெச்சூர்டு ஆகிறதுக்குண்டான ஒரு வாய்ப்புகள் அவர்களுக்கு நன்னா இருக்குது. மிக உயர்ந்த நிலைக்கு போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சில நேரங்கள் பதவி தட்டி போகிறதுக்குண்டான சூழ்நிலைகள், அதாவது தட்டி போகிறதுக்குண்டான சூழ்நிலைகள் இருக்கும். இவர்கள் நினைத்தது ஒன்று, நடக்கிறது ஒன்று. அதாவது இவர்கள் இந்த பதவிக்கு எதிர்பார்த்தா இது வேற ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இவர்களுடைய தன்மைகளுக்கு ஏற்படுத்தி கொடுக்குறதா இருக்கும். அதுமாதிரி சகோதர சகோதரிகள், இளைய சகோதர சகோதரிகள் திருமண சம்பந்தமான விஷயங்கள் இல்லைன்னா திருமணம் சம்பந்தமான விஷயங்கள் நடக்கும். ஆக மேஷராசி வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டிங்கன்னா குரு வழிபாடு, அதே மாதிரி முருகன் வழிபாடு இவர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றியை தரக்கூடிய அற்புதமான வழிபாடாக அமையும். மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு இதுவரை 2ஆம் இடத்திலிருந்து குரு பகவான் இப்போது 3ஆவது இடத்துக்கு போகிறார். 3ஆவது இடம் அப்படிங்கிறப்ப தைரியஸ்தானத்தில் குரு போகிறது ஒரு பக்கம் நல்லது. ஆனால் இதில் என்ன விசேஷம்னா, உங்களை விட உங்கள் சகோதரர்களுக்கு நல்ல யோகத்தையும் முன்னேற்றையும் தரக்கூடிய குரு பயிற்சியாக இருக்குது. அடுத்தது தொழில் ஸ்தானத்தில் உங்களுக்கு இடமாற்றங்கள் வரும். தொழிலை விரிவுபடுத்துறதுக்கான செலவுகள் செய்ய வேண்டியிருக்கும். அந்த செலவுகள் நல்ல செலவாகவே இருக்கும். அடுத்து உத்தியோகஸ்தர்களுக்கு இடமாற்றம் ஏற்படும். அந்த இடமாற்றம் நீங்கள் விரும்பிய இடத்துலையே கிடைக்கும் அப்படின்னு இருக்குது. வெளிநாட்டுக்கு போக விரும்புபவர்களுக்கு வெளிநாட்டு போகிற யோகம் உண்டு. வெளிநாட்டிலிருந்து இந்தியாவுக்கு வர வேண்டியவர்களுக்கு அவர்களுக்கு எப்படி இடமாற்றங்கிறது கண்டிப்பாக நடக்கும்னு இருக்குது. திருமணம் ஆகாதவர்களுக்கு உங்களுக்கு குருபலம் இல்லாவிட்டாலும் வரக்கூடிய வரனுக்கு குருபலம் இருந்தால் அதில் நடக்கும். ஆனால் உங்களுக்கு இப்போ 7.5 சனி நடக்குது, என்ன ஆகுமோ அப்படின்னு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்றால் இந்த குரு 3ஆம் இடத்தில் இருக்கிறதும் தைரியத்தை கொடுக்கும். அது சனி போகிறத குருடைய வீட்டுக்கு தான் போகிறார். அதனால் அந்த சுப செலவுகள் நடக்கும்னு இருக்குது. தொழில் விஷயமாகவும் எல்லா விஷயமும் சுப செலவுகள் நடக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு மருத்துவ உதவியின் பேரில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குழந்தை பாக்கியம் கரு உருவாச்சுன்னா நீங்கள் அந்த விசேஷமாக, அதாவது வளைகாப்பு சேர்ந்தால் ரொம்ப விசேஷமாக பண்ணக்கூடாது. அது திருஷ்டினால் கொஞ்சம் பிரச்சனை வரும். இன்னொன்று கரு உற்பத்தியான பெண்கள் பிரயாணங்களை தவிர்க்கிறது நல்லது. இல்லாவிட்டால் கரு களைப்பு ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. தந்தையின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும், தாயின் ஆரோக்கியம் நல்லாவே இருக்கும்.
அடுத்தது வந்து இந்த குரு பயிற்சி நல்ல யோகத்தை கொடுக்கும். மேலும் யோகத்தை பெறுவதற்காக வந்து ஏழரசி நடக்கிறனால உங்களுக்கு வந்து ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை நீங்கள் இருக்கிற ஊர்லேயே வந்து பிரதி சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம், ஆஞ்சனுக்கு நெய் தீபம் போட்டுட்டு வாங்க. நிச்சயமாக அடுத்த ஒரு வருஷம் வரையிலையும் குரு பயிற்சி நல்ல யோகத்தையும் முன்னேற்றையும் தரும் அப்படிங்கிறது உறுதி. மேசராசிக்கு சார் 3ஆம் இடத்துல போய் குரு பகவான் 3ஆம் இடத்தில் அமர்ந்து அங்கிருந்து தனது 5ஆம் பார்வையாக 7ஆம் வீட்டையும் 9ஆம் பார்வையாக 11ஆம் வீட்டையும் 7ஆம் பார்வையாக 9ஆம் வீட்டையும் பார்க்கிறார். ஸோ இது ஒரு அற்புதமான இடம். 7, 9, 11ஆம் வீட்டை பார்க்கிறார். இதன் காரணமாக தைரியம், தன்னம்பிக்கை, கான்ஃபிடென்ட் அதிகமாகும். இளைய சகோதரரோடு இருந்த அந்த கருத்து வேறுபாடுகள்லாம் சரியாகும். ஒரே ஒரு மைனஸ் என்னன்னா, இப்போ இவங்க வந்து எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி வச்சுக்கணும். ஒரு தொழில் பண்ணுறாங்கன்னா ஒருவேளை இப்படி நஷ்டம்னா என்ன பண்ணுறது, பேக்கப்புக்குன்னு 2 ஆப்ஷன்லேயே இருக்கணும். ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பின்னு 2 பிளான் வச்சுருந்தாங்கன்னா வெற்றிகள் கிடைக்கும். புதிய நபர்களை வீட்டில் அதிகம் சேர்க்கக்கூடாது. அவர்கள் மூலமாக ஏமாற்றம், வருத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. குரு பகவான் தனது 7ஆம் வீட்டை பார்க்கறதுனால திருமணம் கைகூடும். கணவன் மனைவிக்குள் சந்தோஷம் அதிகரிக்கும். உங்களிடம் இருந்த மறைந்த திறமைகள் வெளியில் வரும். 9ஆம் இடத்தை அவர் ராசிக்கு 9ஆம் வீட்டை 7ஆம் பார்வையாக பார்க்கறதுனால தந்தை வழி சொத்துக்கள் சால்வாகும். தந்தையுடன் கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கி ஒற்றுமை ஏற்படும். குடும்பத்தில் நகை வாங்குறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். பழைய கடன்கள் இருந்தால் அதெல்லாம் செட்டில்மெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். எதிர்பார்த்த கல்வி படிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். 11ஆம் பார்வையாக அவர் 9ஆம் பார்வையாக 11ஆம் வீட்டை பார்க்கறதுனால தொழிலில் அதிகமான லாபம் கிடைக்கும். இதுவரை இருந்த காரிய தடை விலகும். வியாபாரத்தில் திடீரென ஓரளவுக்கு பெரிய பணம் சர்ப்ளஸாக வந்து பொருளாதாரத்தில் உயர்வடைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். தொழில் பண்ணுறவங்க, ஒரு ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இன்னொரு பிரான்ச் ஓப்பன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். இன்வெஸ்ட்மெண்ட் இன்னும் 2-3 பிரான்ச் இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே டெவலப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். சர்ப்ளஸான பணம் கிடைக்கும். விசுவாசமான நபர்கள் வேலைக்கு சேருவாங்க. கூட்டு தொழில் இருக்கவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். கூட்டு தொழில் இருக்கவங்க கேர்ஃபுல்லாக இருக்கிறதுனால நஷ்டங்கள் வருவதை தவிர்க்கலாம். ஸோ இவங்களுக்கு ராசிக்கு 12ஆம் இடத்துல சனி இருந்து அதற்கு 9ஆம் இடத்துல இருக்க ராகு பார்க்கறதுனால இந்த டைமில் அனாச்சாரங்களில் ஈடுபடக்கூடாது. தேவையில்லாத விஷயங்களில் தலையிட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையாக போய் முடியும். கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த ராசிக்காரர்கள் இந்த கோவிலுக்கு போகக்கூடாது, இந்த ராசிக்காரர்கள் இந்த கோவில், இந்த மாதிரி விஷயங்கள் அதிகமாக இப்போ நம்மளால சமூக வலைதளங்களில் பார்க்க முடியுது. கோவில்னாலே நல்லதுக்கு தான் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருந்தாலும் இது போன்ற விஷயங்களையும் பார்க்க முடியுது. இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? கோயிலுக்கு போகிறது, கோயிலுக்கு போகலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஃபஸ்ட்டு மந்திரங்களில் வந்து ஸ்ரத்தா சூக்தம்னு இருக்குது. அதாவது ஸ்ரத்தை வரத்துக்காகவே ஒரு மந்திரங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஃபஸ்ட்டு வந்து இந்த கோயிலுக்கு போகிறதே ஒரு பெரிய பலன்கள்னு சொல்லலாம். வீட்டிலலாம் கோயிலுக்கு போகலன்னு சொன்னால் கூட்டிகிட்டு இழுத்துட்டு போவாங்க கோயிலுக்கு. அது மாதிரி கோயிலுக்கு போகிறதே ஒரு பெரிய பலன்களாக இருந்துருக்கு. அதனால் கோயிலுக்கு போகிறது தான் அவர்கள் யானி காணிச்ச பாபானி ஜென்மாந்திர கிருதானிச்ச தானி தானி வினசந்தே பிரதட்சணபதே. நீங்கள் பிரதட்சணம் பண்ண 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 பாபநாசாயன்னு சொல்கிறாங்க. பிரதட்சணம் பண்ணும்பொழுது பாபங்கள் போகுங்கிறத சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு. பிஹைண்ட் ரூட்ஸ் குரு பயிற்சி பலன்கள் 2025. டைட்டில் ஸ்பான்சர் டாக்டர் ஸ்ரீவர்மா வெல்னஸ். அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகம் எங்கும். பவர்ட் பை ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ். மஞ்சு குரூப்ஸ், பில்டிங் லீகசிஸ் பியாண்ட் பவுண்டரிஸ். சிம்ஸ் ஹலோ டாக்டர், டிஸ்கவர் த ட்ரூ ஜாய் ஆஃப் குட் ஹெல்த். அஸ்வின் ஸ்வீட்ஸ், ஹவுஸ்ஃபுல் ஆஃப் ஹாப்பினஸ். நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க். அமன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள், எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா வழங்கும் பிஹைண்ட் ரூட்ஸ் குரு பயிற்சி பலன்கள் 2025. பவர்ட் பை ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, மஞ்சு குரூப், சிம்ஸ் ஹலோ டாக்டர், அஸ்வின் ஸ்வீட்ஸ், அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க்.